நம்ம இப்போ வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் அதிகமான பொறியியல் கல்லூரியில் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் அமரக்கூடிய ஒரு உள்ளரங்கம். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 37 மாவட்டங்களில் விவசாயிகள் பே பண்ணி, அதாவது அவங்களோட சொந்த பணத்தை செலவு பண்ணி வர்றதுங்கிறது இந்தியாவில் எங்கேயும் நடக்காத விஷயம். இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சத்குரு கலந்துறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு 5 தேசிய ஆராய்ச்சி நிறுவனங்களோட விஞ்ஞானிகள், 4 மாநில முன்னோடி விவசாயிகள் எல்லாருமே இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிறாங்க. நான் சின்ன பையனா பார்த்த காவேரி இப்போ வெறும் 40% மட்டும்தான் இருக்கிறாள். நீடித்த நிலைத்த நிரந்தர விவசாயம், ஒரு முறை நடவு, ஆயுள் முழுதும் வரவு. இன்னைக்கு விவசாயிக்கு தேவை இதுதான். என்ன கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு மித்த விவசாயத்தில் மிகப்பெரிய பொருளாதாரம் இல்லை. ஆனால் மரம் சார்ந்த விவசாயத்தில் அவங்க 3லேருந்து 8 பங்கு அவங்க லாபம் இருக்குங்கிறத நிரூபிச்சிருக்கோம் கடந்த 20 ஆண்டு கால அனுபவத்தில். அதை இந்த நிகழ்வில் வந்து விவசாயிகளுக்கு வழங்க இருக்கிறோம். இந்த தென்னையில் பல பயிர்கள் உள்ள சாகுபடி பண்ண முடியும். அதே மாதிரி இது ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வாகவும் இருக்கும். அரை வெயில் அரை நிழல், இதை கொடுத்த உடனே சமவெளியில் மிளகு விளையிறது சர்வ சாதாரணமாகி போச்சு. இதுலேருந்து வர்ற வருமானம் லட்சமாக கொளிக்கும். தோராயமாக 83,000 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்குது காவேரி பேசின். இதில் மினிமம் 3ல் ஒரு பாகம் ஆனாலும் செடி மரங்கள் இருக்கணும். அப்படின்னு எல்லாம் காட்டு வளர்த்திடலாமா? அப்படி இல்லை, விவசாயம், மர விவசாயம் பண்ணிக்கலாம்.